எக்ஸ்ப்ளோஷன் 2024ல் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் மூவி சிங் கேங். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிஹோனி, ஹேக்ஸிக்யூ மற்றும் பல அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியில் வெடி விபத்து ஏற்பட்டுரும். இதனால் அவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து இறந்துருவாங்க. இவர் மட்டும் தப்பிச்சிருவார். இவர் மட்டும் தப்பிக்கும் போது கூடவே அவர் ஓனரை இறந்துருவார். இப்போ இறுதியில் இது வந்து விபத்து இல்லை, ஒரு கொலை, திட்டமிட்டு ஒரு சரி செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். இப்போ நம்ம ஹீரோ எப்படி இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிக்கும் போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ராவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஃபைட் சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஹீரோடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோ அவர் கூட வர அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இப்படி எல்லாமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பியூஜி மியூசிக் நல்லா இருக்கு. அதே மாதிரி விசுவல் எஃபெக்ட் ஒரு சூப்பரான விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். என்னதான் ராவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாலும் நம்மளை என்கேஜ் பண்ணலை. ஏதோ வராங்க போகிறாங்க, என்னடா இது இப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் நம்மளை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரதி.